நண்பர்களே, அன்பான வணக்கங்கள். வாழ்க்கையில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா இல்லாம பாதகமா வரும்போது, அதாவது நம்மளுடைய மனம் சார்ந்த, உடல் சார்ந்த அல்ல குடும்பத்தை சார்ந்த பிரச்சனைகள் நம் முன் வரும்போது அதை கண்டவுடனே நாம பயந்து விடுவோம். நம்மளுடைய மன அமைதி, தன்னம்பிக்கை இதையெல்லாம் இழந்து விடுகிறோம். இன்றைய கதை இந்த மாதிரியான சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அதாவது கஷ்ட நேரங்கள் நம்ம வாழ்க்கையில வரும்போது அதை எப்படி கையாள்வது, எப்படி அமைதியாக கடந்து செல்வது என்பதை மிக சிறப்பாக கற்றுத்தருகிறது. வாங்க கதைக்குள் போகலாம். கந்தன் தன்னுடைய மனைவி ராதா மற்றும் கைக்குழந்தையான ரவியுடன் வசித்து வந்தாராம். தன்னுடைய குழந்தைக்கு 1 வயது முடிந்தவுடனே 1ஆம் ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக கந்தன் மார்க்கெட்டுக்கு போய் கடையில துணி வாங்கிட்டு வரலான்னு கடைக்கு போயிருக்கிறாரு. வரும்போது ஒரு வண்டி மோதி விபத்துல இறந்து விடுகிறார். இதை கேட்ட ராதாவால துயரத்தை தாங்க முடியாம கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறார். சொந்தக்காரங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு வழியா ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. சில மாதங்கள் வரை சொந்தக்காரங்க எல்லாருமே உதவி செய்யறாங்க. அதுக்கு பிறகு உதவியை செய்யறது நிறுத்தி விடுறாங்க. காலம் முழுவதும் யாருங்க தொடர்ந்து ஒருத்தருக்கு பண உதவி செய்வாங்க? இது ராதாவுக்கும் புரியுது. ராதா அதிகம் படிக்காத காரணத்தினால வீட்டு வேலைக்கு போய் பணம் சம்பாதித்து தன் குடும்பத்தை நடத்தி வருகிறாங்க. குழந்தை கொஞ்சம் பிரிவனான பிறகு அவனை வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு நல்ல பள்ளியில சேர்த்து படிக்க வைக்க தொடங்குறாங்க. ரவியும் தன்னுடைய அம்மாவுடைய நிலைமை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு அவன் படிப்புல ரொம்பவும் கவனத்தை செலுத்துறான். ரொம்ப நல்லா படிக்க தொடங்குறான். இப்படி காலம் செல்கிறது. ரவிக்கு 12 வயது ஆகிறது. அப்போ ஒரு நாள் ராதாவுக்கு உடம்பு முடியாம போயிடுது. ரொம்ப அதிகமா காய்ச்சல் காரணத்தினால வேலைக்கும் போக முடியாம 1 வாரம் 10 நாள் வரைக்கும் வீட்டிலேயே படுத்து இருக்கிறாங்க. நாளுக்கு நாள் உடல்நிலை ரொம்ப மோசமா ஆனதான். தன் மகனை பக்கத்துல கூப்பிட்டு ராதா தன் மகனை பார்த்து சொன்னாங்களாம், இனி நான் பிழைக்க மாட்டேன் என்று நினைக்கிறேன். நான் உங்க அப்பா கிட்டேயே போக போறேன்ப்பா. நான் போன பிறகு நீ எப்படி வாழ போறேன்னு தெரியல. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இருந்தாலும் சில விஷயங்களை சொல்றேன், அதை உன் கவனத்துல வச்சுக்கோ. எப்பவும் உன் சுயமரியாதையை விட்டு கொடுத்து நீ வாழ்க்கையை வாழவே கூடாது. என்ன நடந்தாலும் சரி, யாருக்கிட்டையும் யாசகம் கேட்க கூடாது, கையை ஏந்தக்கூடாது. பணத்து பின்னால ஓடாத. உன் தாய் தந்த பேர் கெடுகிற மாதிரி எந்த காரியத்தையும் செய்யாத. நல்லா படித்து பேரும் புகழமா நீ வாழணும். இதுதான்ப்பா என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டாங்களாம். ரவி அம்மா இறந்த பிறகு ரவி அவங்க அம்மா சேர்த்து வச்சிருந்த பணத்தை வச்சு சில மாதங்கள் ஓட்டினானா. ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டி சாப்பாடுக்கும் வழி பார்த்து வாழ்ந்து கொண்டிருந்தானா. ஆனா சில மாதங்கள் பிறகு அவங்க அம்மா சேர்த்து வச்சிருந்த பணம்லாம் தீர்ந்து போச்சான். என்ன செய்யறதுன்னு அவனுக்கு புரியலையாம். வீட்லயே உக்காந்துட்டு இருந்தானா. 1 நாள் கடந்துதான், 2 நாள் கடந்துதான். சாப்பாடு கூட வழி இல்லாம போச்சான். பசி அவனால தாங்க முடியலையாம். மனசுல யோசனை வந்துதான், யார்கிட்டயாவது போய் கேட்டு வாங்கியாவது சாப்பிடலாமா? நம்மளால இந்த பசிய தாங்க முடியல, இந்த பசியால மயக்கமே வந்து கீழே விழுந்துடுற மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு யோசனை வந்துதான். மறுகணமே அவங்க அம்மா சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துதான். சேச்சே, நம்ம யாசகம் ஒரு நாளும் கேட்கவே கூடாது. செத்தாலும் சரி, ஆனா யாசகம் கேட்டு பிழைக்க கூடாது. ஆனா உதவி கேட்கலாம் இல்லையா? யார்கிட்டயாவது உதவி கேட்கலாம். அதுக்கு பதிலா அவங்களுக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்ச காரியத்தை செஞ்சு கொடுத்துடலாம். அப்ப அது யாசகம் ஆகாது இல்லையா அப்படின்னு நினைச்சு அங்க இருந்து கிளம்பினானா. ஒரு 2-3 வீடு தள்ளி போன பிறகு ஒரு வீட்டு கதவே தட்டினானா. சரி, அவங்க கிட்ட எதனா கேட்டு வாங்கி சாப்பிட்டு அதுக்காக வேலையை நம்ம எதனா செஞ்சு கொடுத்துட்டு போயிடலான்னு கதவை தட்டினானா. கதவு தட்டின உடனே ஒரு பெண்மணி வெளியே வந்தாங்களாம். அவங்கள பார்த்துட்டு ரவி அது சாப்பாடு கேட்கணும்னு மனசுல இருந்துதான். ஆனா அவனுடைய சுயமரியாதை அதை தடுத்துடுச்சான். உடனே அந்த பெண்மணியை பார்த்து, அம்மா எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்களேன், அது ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னு கேட்டானா. அந்த பெண்மணியும் இந்த பையனை பார்த்தாங்களாம். பார்த்துட்டு, உட்காருப்பா, நான் போய் உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன்னு உள்ள போனாங்களாம். உள்ள போயிட்டு அவங்க மனசுல யோசனை பண்ணாங்களாம், இந்த பையனை பார்த்தா 2-3 நாளா பட்னியா இருக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப பசியோட வந்திருக்கான் போல இருக்கு. சரி, நம்மளால முடிஞ்ச கொஞ்சம் பாலும் வயிற்று இருக்கிற லட்டும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கிளாஸ் பாலும் 2-3 லட்டும் எடுத்துன்னு போய் அந்த பையன் கையில கொடுத்தாங்களாம். ரவிக்கு கண் கலங்கி போயிடுச்சான். அந்த அம்மாவை பார்த்த உடனே அவங்க தாயை பாக்குற மாதிரியே இருந்துதான். அவனாலையும் ஒன்றும் பேச முடியாம கடகடன்னு அந்த பாலை வாங்கி குடிச்சு அந்த லட்டையும் சாப்பிட்டுட்டானா. அதன் பிறகு அந்த பெண்மணியை பார்த்து சொன்னானா, அம்மா, நீங்க எனக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. இதுக்கு மாறாக என்னால என்ன உதவி செய்ய முடியுமோ, என்னால என்ன காரியத்தை உங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியுமோ அதை நான் செஞ்சு கொடுத்துட்டு போறேன், சொல்லுங்களேன். அதை கேட்ட பெண்மணி சொன்னாங்களா, நீ சின்ன பையன்பா, உன்னால என்ன செய்ய முடியும், பரவாயில்ல, நீ கிளம்பு அப்படின்னு சொன்னாங்களாம். அதை கேட்ட ரவி, இல்லம்மா, என்னால முடிஞ்சது எதனா சொல்லுங்களேன், நான் அந்த உதவி செஞ்சுட்டு போறேன் அப்படின்னு மறுபடியும் சொல்ல அந்த பெண்மணி ரவியை பார்த்து தெரிஞ்சுக்கினாங்களாம், இவன் ரொம்ப சுயமரியாதைக்கார பையன் போல இருக்கு, அதனாலதான் சாப்பிட்ட பாலுக்கும் லட்டுக்கும் எதனா கணக்கு தீர்த்துட்டு போகணும்னு நினைக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரவியை பார்த்து சொன்னாங்களாம், நீ வளர்ந்த பிறகு பெரிய ஆளான பிறகு யாராவது உன்ன மாதிரி உதவின்னு உங்ககிட்ட கேட்டு வந்தா அவங்களுக்கு உதவி செய்யப்பா, என்னுடைய கடன் தீந்துரும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதை கேட்ட ரவி அங்கிருந்து கிளம்பி போனானா. சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் தெம்பு வந்துதான். கொஞ்சம் தூரம் நடந்து போன பிறகு ஒரு டீ கடையில அவன் வேலை கேட்டானா. அங்க அவனுக்கு வேலை கிடைச்சுதான். அந்த டீ கடையில கிடைக்கிற வருமானத்தை வச்சு அவன் படிப்பை தொடங்கினானா. ரவி படிச்சுட்டு இருந்த அதே ஸ்கூல்ல தான் அந்த பெண்மணியோட பையனும் படிச்சுட்டு இருந்தானா.
ஒரு நாள் அந்த பெண்மணி ரவி அந்த ஸ்கூல்ல பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவனை பார்த்தாலே ரொம்ப ஏழ்மையில இருக்கிற மாதிரி இருக்கான், இவன் எப்படி இந்த ஸ்கூல்ல படிக்கிறான் அப்படின்னு டீச்சர் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அந்த டீச்சர் ரவியை பத்தின எல்லா விவரத்தையும் சொல்லியிருக்காரு. அதை கேட்ட உடனே அந்த பெண்மணியோட கண் கலங்கி போயிடுச்சான். டீச்சரை பார்த்து சொன்னாங்களாம், இவன் ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் எவ்வளோ ஃபீஸ் கட்டணம் ஆகுதோ அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஆனால் இந்த விஷயத்த மட்டும் ரவி கிட்ட சொல்லாதீங்க. அதை சொன்னா அவன் ஏத்துக்க மாட்டான், ரொம்ப சுயமரியாதை பார்க்குற பையன். அதனால என்னால முடிஞ்ச உதவி இதை நீங்க அவனுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதை கேட்ட டீச்சரும் ஒத்துக்கிட்டாராம். ரவி கிட்ட உனக்கு ஸ்காலர்ஷிப்ல இனிமேல் படிப்பு தொடர போதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வழியா சமாளிச்சுக்கிட்டாராம். அதுக்கு பிறகு வருஷம் பூரா ஒரு வருஷமா இந்த பெண்மணி தான் ரவிக்கு ஃபீஸ் கட்டிட்டே வந்துட்டாங்களாம். 12வது முடிச்ச பிறகு அந்த வாத்தியாரு ரவி கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்றாராம். அதன் பிறகு ரவி என்ன பண்றானா, நகரத்துல போய் மேல் படிப்பு தொடரலான்னு நகரத்துக்கு போறானா. அங்க போய் ஒரு பார்ட் டைம் ஜாப் செஞ்சு அந்த பார்ட் டைம் ஜாபை பார்த்துக்கிட்டே டாக்டர் படிப்புக்கு படிக்கிறான். டாக்டர் படிப்பை படிச்சு பெரிய டாக்டராகவும் வந்துடுறான். இங்க இந்த பெண்மணி தன்னுடைய மகனை படிக்க வைக்கிறாங்க. அவன் மகன் ரொம்ப அதிகமா படிக்காதனால தன்னுடைய அப்பாவுடைய வியாபாரத்தையே கவனிச்சுக்கிறான். அவன் வியாபாரத்தை கவனிச்சுட்டு இப்படி அவங்களுடைய நாட்களும் போயிட்டு இருக்கு. 25 வருஷம் இப்படியே கடந்து போயிடுது. ஒரு நாள் இந்த பெண்மணிக்கு உடம்பு முடியாம போயிடுது. அந்த பெண்மணியோட மகன் அந்த அம்மாவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறான். டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ணி பார்த்ததுல அவங்களுக்கு கேன்சர் இருக்கு, இங்க அவங்களுக்கு வைத்தியம் பார்க்க முடியாது, நகரத்துல கொண்டு போய் தான் அவங்களுக்கு வைத்தியம் பார்க்கணும், அப்பதான் அவங்க பிழைப்பாங்க என்று சொல்லிவிடுகிறார். இதை கேட்ட அவங்க மகனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. கவலைப்படாதீங்கம்மா, நான் எப்படி உங்களை குணப்படுத்தி உங்களை சரி பண்ணி எடுத்துட்டு வந்துருவேன், வாங்க நம்ம நாளைக்கு நகரத்துக்கு போகலாம் அப்படின்னு நகரத்தை நோக்கி 2 பேரும் போறாங்க. அங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல பார்த்து அவங்க அம்மாவை அட்மிட் செய்யறான். அங்க அவங்களுக்கு வைத்தியங்கள்லாம் ஆரம்பிக்குது. வைத்தியம் ஆரம்பிச்ச உடனே டாக்டர் பார்த்து சொல்றாரு, இங்கேயே நீங்க அட்மிட் செய்யணும், ஒரு 3 மாசம் தங்கி இங்க வைத்தியம் பார்க்கணும், அப்பதான் இவங்களால முழுமையா குணம் அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் சொன்னபடியே அந்த பெண்மணியோட மகனும் அவங்கள அங்கேயே அட்மிட் செய்துறாரு. 3 மாசம் வரைக்கும் அவங்க வைத்தியம் பாக்குறாங்க. மருந்து மாத்திரை இப்படின்னு நிறைய செலவாகுது. அந்த பெண்மணி தன் மகனை பார்த்து கேக்குறாங்க, ஏன்பா லட்சக்கணக்கில் நீ எனக்கு செலவு பண்ணி என் வைத்தியத்தை பார்த்துட்டு இருக்க, நீ எப்படி சமாளிக்க போறன்னு தெரியல. இன்னும் 3 மாசம் கழிஞ்சு இங்கேருந்து நம்ம போகும்போது இந்த ஆஸ்பத்திரி பில்லெல்லாம் வேற நம்ம செலுத்த வேண்டிய இருக்குமே, அதுக்கெல்லாம் நீ எப்படி ஏற்பாடு செய்ய போறன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு அந்த பெண்மணி சொல்றாங்க. அதை கேட்ட அவங்க மகன் சொல்றாரு, கவலைப்படாதீங்கம்மா, நம்ம கடை கண்ணியெல்லாம் வித்து கூட நான் உங்களை இங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி எடுத்துட்டு போவேன், ஆனா உங்களை குணப்படுத்தி நான் இங்கேருந்து கொண்டு போவேன், இதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லலாம். அதுக்கப்புறம் 3 மாசம் முடியுது, செக்அப் பண்றாங்க. அந்த பெண்மணியும் குணமாயிடுறாங்க. இவங்க இந்த ஆஸ்பத்திரியில சேர்ந்ததுல இருந்து ரொம்ப நல்லாவும் சிறப்பாகவும் கவனித்து கொண்டு வந்தது ஒரு டாக்டர் தானா. அவர் தினமும் வந்து இந்த அம்மாவை நல்லா பார்த்து இவங்களை செக்அப் பண்ணி இவங்க கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு தான் போவாராம். அவர் தான் வந்து அந்த அம்மா பார்த்து சொல்றாராம், நீங்க பூர்ணமா குணமாயிட்டீங்க, இப்ப நீங்க தாராளமா வீட்டுக்கு போகலாம், நான் உங்களுக்கு வேண்டிய பில்லை மட்டும் கொடுத்து அனுப்புறேன், சிஸ்டர் கையில பில்லு கொடுக்குறேன், நீங்க அதுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாராம். மகனும் தாயும் பேசிக்கிறாங்களாம், பில்லு எவ்வளவு வரப்போகுதுன்னு தெரியல, எவ்வளவு லட்சம் இதுக்கு நம்ம செலவு பண்ண வேண்டி இருக்குன்னு தெரியல அப்படின்னு பேசிக்கொள்றாங்களாம். அப்ப அந்த நர்ஸ் வராங்களாம். நர்ஸ் வந்து அந்த பில்லை கொடுக்குறாங்களாம் மகன் கிட்ட. மகன் அதை திறக்கும் போது அவங்க அம்மா மகன் கையில இருந்து வாங்கி அந்த பில்லை பிரிச்சு பாக்குறாங்களாம். அந்த பில்லுல எழுதி இருந்துதான், நீங்க கொடுத்த பாலும் லட்டுவும் 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கணக்கும் இப்போ நீங்க பில் செட்டில்மெண்ட் பண்ண வேண்டிய கணக்கும் சரியா போயிடுச்சு, அதனால நீங்க எதுவும் கொடுக்க வேணாம், எல்லாம் சரியா போயிடுச்சு, நீங்க வீட்டுக்கு கிளம்பி போகலாம். அந்த பில்லுல எழுதி இருந்ததை படிச்ச உடனே இந்த பெண்மணி புரிஞ்சுக்கிட்டாங்களாம், அந்த டாக்டர் வேற யாரும் கிடையாது, அந்த பையன் ரவி தான். அந்த ரவி தான் நல்லா படிச்சு முன்னேறி டாக்டர் நிலைமைக்கு வந்திருக்கான். நான் செஞ்ச அந்த சின்ன உதவியை மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு எனக்கு உதவ பார்த்துருக்கான், எனக்கு இவ்வளவு பெரிய உதவியை செய்யறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்களாம். அவங்க மகனுக்கு ஒன்றும் புரியலையா. அவங்க அம்மா கண்ணில் தாரையா தண்ணீர் ஒடிஞ்சிட்டு இருந்துதான். மகன் அந்த பில்லை வாங்கி படிச்சு பார்த்தாராம். அவருக்கு அந்த பில்லை எழுதின விவரம் எதுவுமே புரியலையா. அவங்க அம்மா பார்த்து கேட்டாராம். அதுக்கு பிறகுதான் அவங்க அம்மா எல்லா விவரத்தையும் சொன்னாங்களாம். அதுக்குள்ள ரவி அங்க வந்துட்டாராம். வந்து அந்த அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாராம். வாங்கிட்டு அந்த அம்மாவை பார்த்து சொன்னாராம், அம்மா நீங்க எந்த பில்லும் கொடுக்க வேணாம், எல்லா கணக்கும் சரியா போயிடுச்சு, இனிமேல் வாழ்க்கையில உங்களுக்கு எப்போ எந்த உதவி தேவைப்பட்டாலும் எந்த வைத்தியம் தேவைப்பட்டாலும் நீங்க தாராளமா இந்த ஆஸ்பத்திரிக்கு வரலாம், உங்களை சரி பண்ணிட்டு நீங்க போகலாம், உங்களுக்கு உதவி செய்ய நான் என்னைக்கும் காத்திருக்கேன், ஏன்னா கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு அந்த ரவி சொன்னாராம். அப்போ அந்த பெண்மணி ரவிக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு மனசார கடவுள்கிட்ட நன்றி சொன்னாங்களாம். கடவுளை பார்த்து சொன்னாங்களாம், அந்த காலகட்டத்துல நான் செஞ்ச ஒரு சின்ன உதவிக்காக எனக்கு இவ்வளோ பெரிய உதவி திரும்பி கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனை கூட்டிட்டு கிராமத்துக்கு போய் சேர்ந்தார்களாம். எனவே நண்பர்களே, நாம நன்றாக வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது, அதாவது மனம் மற்றும் உடல் ஆரோக்கியம், குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம்னு இப்படி வாழ்க்கையை வாழும் போது சுயநலமான வாழ்க்கையை ஒரு நாளும் வாழவே கூடாது.
நம்மளால முடிந்த உதவி கஷ்டப்படுறவங்களுக்கு நிச்சயமாக நம்ம செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நமக்குன்னு ஒரு கஷ்ட நேரம் வரும்போது கடவுள்கிட்ட நம்ம வேண்டினோம்னா நாம செய்த உதவி பல மடங்காக பெருகி கிடைக்க வேண்டிய நேரத்தை நம்ம கிட்ட வந்து சேரும். நண்பர்களே, நிம்மதியும் சந்தோஷமும் கடவுள் நமக்கு கொடுக்கும்போது நாம கஷ்டப்படுற மனிதர்களுக்கும் சரி, வாயில்லா ஜீவராசிகள், காக்கா, குருவி, நாய், பூனை, சின்ன சின்ன ஜீவராசிகளுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவிகளை நாம செய்தோம்னா நமக்கு கஷ்ட நேரம் வரும்போது அது மிக அமைதியாக நம்ம விட்டு சென்று விடும். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பிடித்திருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. ஓம் சாந்தி.